டாய் ராத்திரி அடுத்த வீட்டுக்குள்ள போறது தப்பு. நம்ம வீடு தான்டா, வாடா. அப்படியா? காலையில் அங்கே இருந்துச்சு. அப்பாவை பார்த்தா ரொம்ப கோவமாக இருக்கிற மாதிரி தெரியுது. உட்காந்துருக்கிற ஸ்டைலே உக்கரமாக இருக்கடா. கொஞ்சம் விலைக்க நான் பார்க்குறேன். எங்கே எவனையும் காணும். பாட்டை நம்ம முடிச்சுட்டோம். ஃபைட் டைம் அவர் ஆரம்பிப்பார். ஆமாம், நம்மளை ப்ரொடியூஸ் பண்ண புண்ணியவதி ஆளக்கான. ஏய், அங்கே பாடுற அம்மாவை. அட ஆமா, தல்ற டிரைவர் தெளிவா எஸ்கேப் ஆகுறேன் பாரு. இதுக்கு வேற வேலையே இல்லை. சொந்தக்காரன் செத்தா கூட இப்படி அழுகிறது இல்லை. பாடுறா. கண்ணா சாமி, எப்ப சாமி வந்த? கொன்னனுங்க பெத்த பிள்ளைங்க 2 பேரும் குத்தாட்டம் போட்டு குமுறிட்டு வந்திருக்காங்க. நீ குத்துக்கலாட்டம் உட்காந்து டிவி பார்த்துட்டு, அது ஆஃப் பண்ணக்கு அப்புறம் கூட ஆண்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அவளை இன்வால்மெண்ட். சாப்பாடு ரெடியா? ரெடி. கோ. எஸ் சார். ஜுஜு ஜுஜு. என்ன முறைக்கிற? நான் எங்கடா முறைச்சேன்? ஒன்னையில் ஒன்னத்தான் இருந்த வர்றேன். ஏன் ஆள் உம்முன்னு இருக்காரு? எனி ப்ராப்ளம்? இன்னைக்கு தான் அந்த மனுஷனுக்கு ப்ராப்ளம் இல்லாம இருந்திருக்கு. அதோட ஒரிஜினல் பேஸ் கட்டே அப்படித்தான். கோபம் வந்த குரங்கு மாதிரி காணிக்கிட்டு இருக்கு. இங்க பார், இந்த ஆளு சவுண்ட் குறைக்க சொல்றியா இல்ல கரண்ட் எடுத்து மண்டையில போடவா? ஏங்க சவுண்ட கொஞ்சம் குறைச்சு வைங்க. குழந்தைங்க புட் எடுத்துட்டு இருக்காங்கல்ல. சவுண்ட குறைக்கவா? சவுண்ட குறைக்கணுமா? ஏய், இந்த வீடு கட்டினது நானு, சுத்தி காம்பவுண்ட் சுவர் கட்டினது நானு, இந்த மாசம் கரண்ட் பில்லு கட்டினது நானு, என்ற தாலி கட்டினது. பதிலுக்கு பதில் பஞ்சு டேலாக்கு. ஏய், மயங்க இல்லைன்னா மண்ணுளி பாம்பு மாதிரி பம்முறது, சப்போர்ட் கால் வந்தா ஜான்சி ராணி மாதிரி துள்ளுறது. அடியே திருப்பூர்காரி, தலைய புடுங்கி தூக்கி எறிஞ்சிருவேன். வெட்டி ஆபீசர்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? ஆமா, நாங்க வெட்டி ஆபீசரு, இவங்க வேலூர்ல கலெக்டர் ஆபீசர். ஏய், குழந்தைய பெத்து கொடுத்தீங்கன்னா 2 கொரிலா பெத்து கொடுத்துருக்கேன். கொரிலாவுக்கு கொரிலா பிறக்காம மான் குட்டியா பிறக்கும். அப்படிங்களாங்க? சரிதான் சரிதான், நீங்க சொன்னா சரிதான். ஐயா, குழந்தைகிட்ட போய் ஏங்க தகராறு பண்ணிக்கிட்டு? ஏய், ஆத்தா மக்கா 3 பேர் சேர்ந்து கூட்டணி, வீட்டுக்குள்ளேயே அரசியல். அவனுக்கு சாப்பிட்டு தூங்கணும், காலையில வேலைக்கு வேற போகணும். காலையில பெரிய கலெக்டர் வேலைக்கு போறாங்க. அப்படியே வேலைக்கு போய் அப்பனு கொண்டாந்து கொட்டு விட்டு கொட்டிடுவாங்க. கலெக்டர் வேலை பார்க்கறதெல்லாம் ஈஸி. ஒரு நாளைக்கு அவரை போய் டவுன் பஸ்ல டிரைவர் வேலை பார்க்க சொல்லு. ஒரு ட்ரிப்புக்கு 100 தடவை பிரேக்கப் பண்ணணும், 100 தடவை கீரை மாத்தணும். பேசுறான பேச்சு. அட அதை விடுங்க பிரதர். இந்த அம்மா வீட்டுக்கார ஒரு நாளைக்கு கண்டக்டர் வேலை பார்க்க சொல்லுங்க. அப்ப தெரியும். 100 பேர் காலை மதிப்பேன், 400 பேர் தோலை அடிப்பேன். இந்த லட்சணத்துல காலையில 5 ரூபா டிக்கெட்டுக்கு 500 ரூபாய் ஒரு ஆள் கொடுத்தா என்ன பண்ணலாம்? ஏது 5 ரூபா டிக்கெட்டுக்கு 500 ரூபா கொடுத்தானா? அந்த இத்து போனவன அங்கே அத்துட்டு வர வேண்டியதானே? முட்டா போய் முட்டாட்டி நீங்க ஆலோசனை சொல்றீங்களோ, பூரா பேத்தி ஆசிட் ஊத்தி கொடுத்து விடுவேன். இனிமே அந்த பரதேசி போய் வண்டியில ஏறுவேன். ஏய், விடியட்டும், ஷோரூம்ல போய் புது வண்டி டெலிவரி எடுத்து ஓட்டிட்டு வர்றேன். எந்த வண்டி வாங்கினாலும் பின்னாடி என்ன தானே ஏத்துவீங்க? உன்னை படுக்க போட்டு மேல ஏத்துவேன். ஓடுறது ஒரு நாளைக்கு 4 ட்ரிப்பு. இதுல 2 ட்ரிப்பு பஞ்சரா பெண்ணுண்ட விலங்கு. பஸ் ஓனர் பாக்கெட்ல எலி மருந்தோட சுத்திக்கிட்டு தெரியுது. பஞ்சரா இடத்துக்குலாம் நான் என்ன பண்றது? ஏய், இந்தா அது குர்ரா. பொறுப்பா தரேன். நான் தொடச்சா உனக்கு ஆகாத. ஓங்கி மிதிச்சு பிடுவேன். ராஸ்கல், கஷ்டப்படுறதாவே நீங்க உட்காந்து கைக்கு பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கீங்களோ? எந்திரா. நான் தம்பியும் படுத்துற பாடு இருக்கே. இதுல இது வேற. ஏய் கிளி, அந்த பாயை எடுத்து போறா, தூங்குவோம். குளிக்கிற ஆளுகளே இல்லையோ கும்முன்னு பவுடர் எடுத்து அப்பிட்டு வந்துடுறாளுங்க. வர்றா வரு தூது ராணி. ஏய், என்னப்பா அந்த பக்கம்? சும்மா அப்படியே கடை வரைக்கும் போயிட்டு வந்தோம். ஏய், அங்க என்னடி பேச்சு? வாடி. சரி, உன் கூட பேசினாலே அவ திட்டுவா. எனக்கு நீ 20 ரூபாய்க்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணி விட்டுறேன்னு. அடி உங்க புறாவல. ஐயோமா. அடியோ முட்டைக்கனே.
கண்ணு மொழி ரெண்டையும் தோண்டி பிடிவேன். தூது பொருன்னு இவன் காசை பூரா காலி பண்ணிட்டு இருக்கான். போடா கருவாயா. இவங்க அப்படியே கோவை போல உதட்டலகி வாயை மூடிக்கிட்டு போடி, காக்கா வாயிலேயே கொத்திர போகுது. ஏய் ஏன்டா அவன் என்ன கண்டாலே எரிஞ்சு விழுகிறா? அதை அவகிட்ட போய் கேள்றா. ஏய் அவன் கதாடா, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு உனக்கு அண்ணியா வரப்போறவ. ப்ரோ நீங்களே துண்டை போட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கீங்க. இன்னும் உங்களுக்கே சீட்டு கன்ஃபார்ம் ஆகல. அதான் என்ன பண்ணன்னு தெரியலடா. ஆளை மாத்திரான்டா கேக்குறியா? ஆளை மாத்திராவா? நான் எவ்வளவு தூரம் அவளை விரும்புறேன்னு உனக்கு தெரியும்ல. அவளுக்கு வேணா என்ன பிடிக்காம போலாம்டா. ஆனா நான் மறக்க மாட்டேன். கடைசி வரையும் அவளை நினைச்சுக்கிட்டே வளர்ந்துருவேன்டா. பிரதர் இதெல்லாம் பழைய ட்ரெண்டு. இப்போ எல்லாம் ரொம்ப நாளாக ஒரே பையனை லவ் பண்ணுறது பொண்ணுகளே விரும்புறது கிடையாது. தையல் மிஷினில் நூலை மாற்றுற மாதிரி 6 மாதத்துக்கு ஒருக்கா ஆளை மாற்றிட்டு போய்கிட்டே இருக்காளுங்க. இவர் என்ன கடைசி வரைக்கும் ஒரே பொண்ணை மெயின்டைன் பண்ணுவாராம். மிஸ்டர் அண்ணன் மாமரத்துக்கு தண்ணி ஊற்றினா காய்க்கும், பூ மரத்துக்கு தண்ணி ஊற்றினா பூக்கும். நீங்கள் போஸ்ட் மரத்துக்கு தண்ணி ஊற்றுறீங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. நாட் இஸ் நோ டிஸ் கேட்ரஸ் இஸ் த எவர் திங் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது. அந்த செருப்பு பிஞ்சிரும். பெருசை பாத்தியா? சொன்னபடியே செஞ்சிருச்சு. நம்ம அப்பன் தானா? பரா பரா. ஏய் மாப்ள, மாமா. வண்டியை பாத்தியா? சூப்பர் மாமா. ஃபுல் கேஷ் பேமெண்ட், ஷோரூம் டெலிவரி. சொன்ன மாதிரியே வாங்கிட்டீங்களா மாமா? என்ன வண்டி ரிப்பேர் ஆக்க? வழக்கம் போலதான். இதெல்லாம் ஒரு பஸ், இதுக்கு ஒரு டிரைவர், இதுக்கு ஒரு கண்டக்டர். மாப்ள வரட்டுமா? சரி மாமா. பாய். Bye. See you. See you. அடிக்க, அடிக்க, மாமா, உம்மாவா? அடிக்க. உம்மாவா? வலிக்குது, வலிக்குது, வலிக்குது. ரெண்டு பேரும் அப்படியே டேய், மொட்டை பிள்ளை, டேய், அடிக்காதீங்க. அந்த ஆளு பெத்த பிள்ளைகளே ஓட்டுற கம்பெனி கொடுக்குறியா? கம்பெனி தட்ஸ் கோ. எல்லாம் காதுல கேட்கும், ஆனா எதுவுமே கேட்காத மாதிரியே நிப்பான். நாம நடந்து போனாலே வண்டி மாடு உச்சா போற மாதிரி கோணையா தான் இருக்கு. இதுல மோட்டார் வாகனம் வேற கேக்குதா? அந்த காசுக்கு அந்த கோர மண்டிக்கு மைய வாங்கி பூசிருந்தா கூட அழகா இருந்திருக்கு. அதையும் அந்த டாக்டர் புடுங்கிட்டா. வயசுக்கேத்த விவஸ்தை வேணுமாப்பா? ஏய் அங்கங்க அடிவிட்டு வந்திருக்கேன், என்ன ஏதுன்னு கேட்காம லொல்லு பேசுறியா? இந்த வரி என்ன 2 முட்டையை பொரிச்சு கொடு, சட்டையை கழட்டிட்டு வரேன். முட்டி வலிக்கு முட்டை கேக்குதாக்கு? ஆள பாருங்க. இருடி போய் போட்டு வர்றேன் இரு. இப்பதான் தெரியுதா உங்களுக்கு ஆளு குறையா இருக்குன்னு. வீடு திருடு போன வீடு மாதிரியே இருக்குது. எவனிங்கண்ணா? கண்ணுங்களா என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுமா, அதான். அது சரி. ஆமா உங்க லவ்வர் புது பைக் வாங்கியிருக்காரு போல. அது பைக் வாங்கி பாலா போச்சு. பழனி ரோட்ல பைக்ல ஒன் சைட கப்பை எடுத்துக்கிட்டு அப்படியே பல சாகசங்கள் பண்றாப்லையே. முருகனே மேல இருந்து கீழே வந்து வாவ் அப்படின்னு போயிட்டு இருக்காரு. மனசுல யூத் நினப்பு. லாரியில நசுங்கின தவளை கை மாதிரி வந்திருக்குது. ஓ பாடி வீட்டுக்கு வந்துருச்சா? உனக்கு தாலி ஸ்டாங்குதான். ஏய் அம்மா சாப்பாடு எடுத்து வைமா. தா 5 நிமிஷம். மம்மி யாரு? மண்டை வலிக்குது, சுடுதண்ணி வச்சு கொடு. பிரிட்ஜில் இருக்க எடுத்துக்க. சரி, சுடுதண்ணியை பிரிட்ஜில் வைக்கிற ஒரே ஆளு நெய்தான். இது இந்த பிரிட்ஜை தூக்கி காயிலாங்கடைக்கு போகிறேன். அன்னைக்கு என் கண்டக்டர் பக்கத்துக்கு உள்ளே வைக்கிற. எனக்காவது அப்பன் குடிச்சிட்டு மட்டியாக போகிறேன், அவனை தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். சாக போகிறேன் அந்த ஆள். ஏய் வெள்ளி வெள்ளி, ஏங்கங்க இங்க பாட்டில் வச்சிருந்தேனே பாத்தியா? அந்த கர்மத்தை நான் எதுக்கு எடுக்கிறேன்? இங்கதான் வச்சிருந்தேன். இப்ப என்ன கேட்டா எனக்கு என்னங்க தெரியும்? அது நீங்க வாங்க மறந்துருப்பீங்க. ஏய், காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் நானும். உன் பாட்டை வாங்கலைன்னா என்ன அர்த்தம்? ஏய் உன் மைங்க வந்தாங்களா? அவங்க அப்பவே வந்துட்டாங்க. அவங்கள கூப்பிடு. டேய் சின்னவனா. சின்னவர் பெரியவர். இங்க ஒரு பாட்டில் வச்சதுனே எங்க காணோம்? எங்க காணோம்? என்ன விளையாடுறியா? நான்லாம் அதை பார்க்கல. அவன் பார்க்கலையா? வீட்டுக்கு வந்ததும் திருட்டு பட்டமா? வர்றது பிடிக்கணும்னு சொல்லு, பேசாம பசிலேயே படுத்துக்கிறான். ஏய் இந்த வேலையெல்லாம் வேணாம், வாய ஊத சொல்லு. ஊதுங்கப்பா. டேய் எறா விசில செருப்பு. ஏய் நீ ஊது. நான் பொம்பளைங்க. ஏய் பொம்பளை எல்லாம் குடிச்சு தாண்டி பாட்டில் வெளியேறி போச்சு, வாய ஊதுறி. ஏய் இப்ப நீ ஊதுறியா உறிஞ்சிரியா? ஊதிக்கிட்டே உறிஞ்சிருங்க. இருக்கிறது 4 பேரு. இந்த பாட்டில் நடந்தா போச்சு. சத்தியம் பண்ண சொல்லு. ஏங்க ஒரு குவாட்டர் பாட்டிலுக்கு போய் குழந்தைகளை சத்தியம் பண்ண சொல்றீங்களா? ஏய் ராத்திரி 11 மணிக்கு மேல குவாட்டர் தாண்டி குலதெய்வம். சத்தியம் பண்ண சொல்லு.
பண்ணிடுங்கப்பா. அம்மா மேல சத்தியமா நான் குடிக்கல. நான் அப்பா மேல அங்க அம்மா மேல சத்தியமா நான் குடிக்கல. ஏன்டா என்ற மண்டையில மசாலா இருக்கிறீங்க? எப்படியோ போங்க போங்கடா. சும்மா அவன் கஷ்டம். ம், 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 ஹ. கையெல்லாம் அவுத்து அட போ சொல்லுமா. எங்க வச்சேன்? ஒரு சரக்க நிம்மதியா திருடி குடிக்க முடியுது அந்த வீட்டுல. ஐயோ 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 ஐயோ, அநியாயமா அம்மா மேல பொய் சத்தியம் பண்ணிட்டீங்களடா. ஏம்மா குடிக்கலன்னா சத்தியம் பண்ணும், எடுக்கலன்னா சத்தியம் பண்ணும். அது சரி, ஆனதாய் போச்சு. இந்த என்ன கை காலெல்லாம் ஒரே வலியா இருக்கு. நீ சரக்கு போடுவியா? ஐயோ, இது எனக்கு இல்ல, உங்க அப்பனுக்குப்பா. பாவம் அந்த மனுஷன் அடிபட்டு வந்து கை காலெல்லாம் வலிக்குதுன்றாரு. ராத்திரி எல்லாம் தூங்க மாட்டாரு. கொஞ்சம் ஊத்துப்பா. புருஷனுக்காக பிராந்திய பிச்சை எடுக்கிற ஒரே பொண்டாட்டி நீதான். நம்ம குடும்பத்தை எவனாவது வெளியில இருந்து வேடிக்கை பார்த்தாங்க, காரு மொசர கட்டையில துப்புவாங்க. எனக்கு கொஞ்சம் போது அது ஊத்துப்பா. இதுக்கு மட்டியாயிரும். அப்புறம் நீ யாரு பொண்டாட்டின்னு கேட்பாரு. போ. என்னங்க? Cheers.